வணக்கம் மக்களே. ஸ்ரீ ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசிலும் சமர்ப்பிப்பதாக ஒரு பாசுரத்தில் வேண்டிக் கொண்டாள். ஸ்ரீ ராமானுஜர் இந்த பாசுரத்தை பாடுகின்ற பொழுது, ஆண்டாள் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் என்று மனதால் சங்கல்பித்து கொண்டாளே, அவளுடைய எண்ணம் நிஜத்தில் பூர்த்தியாக வேண்டுமே என்று நினைத்து உடனே திருமாலிருஞ்சோலை அழகருக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசிலும் சமர்ப்பித்து மனநிறைவு கொண்டார். அடுத்து அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளிய போது, ஒரு தங்கையின் மனக்குறையை அண்ணன் தீர்த்து வைப்பது போல ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய மனக்குறையை பாசுரத்தில் ஊகித்து தீர்த்து வைத்தாரே என்பதை கருதி அண்ணாவே என்று அழைத்து கொண்டு கர்ப்பகிரகத்தை விட்டு சற்று வெளியே வந்தாள் என்று சொல்வார்கள். இந்த வரலாறு வாழி திருநாமத்தில் சிறிப்பெரும்புரூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று இருக்கின்றது.